மேம் நான் ஒரு நல்ல புடவை கட்டக்கூடாது மேம், தலை செய்யக்கூடாது, பூ வைக்கக்கூடாது. அப்படிலாம் செஞ்சேன்னா கூட எங்கே போகிற, யாரை பார்க்க போகிற, யார் கூட போகிறியா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நம்பிக்கை ரொம்ப முக்கியம். இவரு ஒரு வீட்டில் நாங்கள் கொடுத்துன்னு இருந்தோம்னா அங்கே வந்து ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அது கூட நான் வெளியில் சொன்னேன் வெக்கமாகும்ட்டு. அதால் நான் வந்து வெளியிலே சொல்ல, நான் விட்டு கொடுக்கவே இல்லை மேம். எனக்கு வீட்டு பக்கத்து வீட்டு அவங்க கீழே இருக்காங்க, நான் மேலே இருந்தேன். இதுமாரி உங்கள் வீட்டுக்காரர் வந்து என் பொண்ணை வந்து கல்யாணம் ஆச்சா நீ ஏன் எங்கள் வீட்டுக்காரர் அப்படிலாம் இருக்க மேம். நான் அவங்ககிட்ட சண்டை போடுறேன் மேம். உனக்கு என்னாடி நீ தண்ணியும் பாலும் ஒன்னா பாக்குற, நீனு உங்க வீட்டுக்காரர் இவ்வளவு நடக்குது உனக்கு தெரியலையா? அதனால தான் உன்னை சந்தேகப்படுறாரு தலைவர். நான் யார்த்தையா போன தண்ணி பாத்தியா? நான் அத்தனை வாட்டி கூட கேட்டேன் மேம், நேராவே கேட்டிருக்கேன். ஆமான்னு. உங்களுக்கு தாங்க அசிங்கம். இல்லைங்க மேடம், அவர் தங்கச்சி புருஷன் சின்ன ஒரு பையன் வந்து சின்ன பையன் வந்து தங்கச்சி புருஷனை பத்தி பேசுனீங்க. இல்ல கோவம் வந்துடும் எனக்கு. 27ஆம் தேதி கல்யாணம். ட்ரிங்க்ஸ் பார்ட்டி. அவரும் மாமனாரும் சுத்தின்னு தான் இருக்காங்க சாப்பிட்டுக்கின்னு. மேம் எங்க அக்கா பொண்ணுக்கு வந்து 27ஆம் தேதி கல்யாணம் போன மாசம் மேம். கல்யாணம் நடக்கும்போது எல்லாரும் வந்து அக்கா வீட்டில் வந்து எல்லாம் போயிட்டு ஜாமான் எடுக்க போகிறாங்க கல்யாணத்துக்கு. அப்போ எடுத்துன்னு இருக்கும்போது இவர் போனை போட்டு அசிங்க எங்கள் அக்கா 3வது அக்கா வீட்டுக்கு. மேடம் சத்தியமா பத்திரிக்கை எனக்கு வரல. உங்களுக்கு எதுக்கு பத்திரிக்கை வைக்கணும்? நீங்க அவங்களுக்கு தான் பத்திரிக்கை வந்தது, அவங்க தான் போனாங்க. எப்படிங்க மதிப்பாங்க? நீங்க அவ தங்கச்சி அவர் வந்து என்கிட்ட பேசவே இல்லை. அவளே சேர்த்து வச்சு பேசுறீங்க. உங்களை வீட்டுக்குள்ளே ஏத்த கூடாதுங்க. வீடு இப்ப நான் தான் மேடம் எடுத்திருக்கேன். வீடு நான் தான் எடுத்திருக்கேன். ஏங்க நீங்க வீடு எடுங்க, காடு எடுங்க, என்னவோ எடுங்க, அவளுக்கு நீங்க வேண்டாம். அப்போ ஏன்னா மரியாதை இல்லாத ஆம்பளை, சந்தேகப்படுற ஆம்பளை எந்த பொண்ணுக்கும் வேண்டாம். அவன் நிம்மதியா இருப்பா. ஒண்ணு இல்லைன்னா திருந்துங்க, அவள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அட்லீஸ்ட் ஒரு விஷயத்துக்கு, அவ தப்பா பேசினதுக்கு. நான் மன்னிப்பு கேட்டா கூட நான் மன்னிக்கவே மாட்டேம்மா. ஏன்னா நானும் பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன். நாளைக்கு என் பொண்ணை மாரி இவன் சொல்றதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்கும். இன்னைக்கு என்ன சொல்றதுக்கு, என் பொண்ணை சொல்றதுக்கு அவருக்கு கண்டிப்பா நாக்கு கூசாத சொல்லுவாரு. நல்லா குணத்தோட தனி மனித ஒழுக்கத்தோட வாழறது பெண்களை வந்து இப்படி தப்பா பேசினா அவங்களால தாங்க முடியாது. ஆனா அதத்தான் செய்வாங்க. மேம் தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு மேம் உடம்பு முடியாம எனக்கு இருந்துச்சுன்னா என்னால் முடியாம நான் போய் படுப்பேன் மேம். அன்னைக்கு வந்து என்ன போகலையா தெருப்பு இருக்கிறதுக்கு?